ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள். எங்கள் ஃபேமிலி சார்பாக அண்ணன் இருக்கான், சும்மா கையிலே அடிச்சுட்டான். சொல்லிடு. ஹாய் மக்களே, ரம்ஜான் தினம் வாழ்த்துக்கள். ஆமாம், அனைவருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். நாங்கள் 2017 ஒரு வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பாயமாக கொடுத்தது. ஏன்னா அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டுன்னு எனக்கு பிரியாணி கொடுத்தாங்க. அப்போது நான் உடனே ரெசிபி கேட்டேன், எனக்கு இந்த ரெசிபி சொல்லுங்கள், இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு சீரக சம்பா ரைஸில். உடனே அவங்க நான் இந்த சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்களா அந்த தாளிப்புக்கு. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அந்த 3 தான் கொஞ்சமாக போடுவேன். அப்புறம் 1 கிலோ சிக்கனுக்கு மட்டன் இல்லைன்னா சிக்கன் எதுக்குனாலும் 1/4 கிலோ பெரிய வெங்காயம், அப்புறம் 1/4 கிலோ தக்காளி, அப்புறம் ஒரு 7-8 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் 4 மசாலா சொன்னாங்க. பேக்கெட் மசாலா தான், 25 கிராம் பேக்கெட் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா. அதில் சிக்கன் பவுடர், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சமாக பிரியாணி பொடி. இந்த 4 மசாலாவுமே 25 கிராமில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண சொன்னாங்க. எனக்கு அது மட்டும் சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்கிற மாதிரி தான். அது அவங்க சொன்ன உடனே அந்த ரெசிபியை செஞ்சேன். அப்போ எனக்கு சூப்பராக வந்துச்சு சீரக சம்பா ரைஸில் பிரியாணி. அப்படியே அவங்க செஞ்ச மாதிரியே செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் மறந்து போச்சு. இப்போ இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. 4 மசாலாவில் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 4 மசாலா சொன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண சொன்னாவே. ஏன்னா எனக்கு ஏற்றால நான்லாம் பிரியாணி பொடிலாம் அரைச்சிலாம் வச்சுருக்க மாட்டேன். நான் சிம்பிளாக கடையிலேருந்து எடுத்து செய்கிற கேஸா. அதனால் இந்த இது சொன்னாங்க. அப்புறம் 50 இஞ்சி, 25 கிராம் பூண்டு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் போட்டு மெஷர்மெண்ட்டாக கரெக்டாக சொல்லி சொன்னாங்க. அப்படி தான் நான் பிரியாணி செஞ்சேன். அப்புறம் இப்போ என் தங்கச்சி காலையில் கால் பண்ணி சொன்னான், பக்கத்தில் அண்டா போட்டு பிரியாணி செய்கிறாங்க போல் முஸ்லீம் ஃப்ரெண்டு. இவளும் எட்டி பார்த்துட்டு சரி நம்ம பார்த்து சிரிக்காது செய்வோம், சிரிச்சாவது பிரியாணி தருவாங்களான்னு பார்ப்போன்ட்டு பார்த்துட்ருக்கேன்டி. உனக்கு பிரியாணி கிடச்சிருச்சான்னு எனக்கு கேட்டேன். எனக்கு யார் தருவா, எனக்கும் பிரியாணி இல்லை, அவளுக்கும் பிரியாணி இல்லையா. அதான் என் ஹஸ்பண்டை அட்லீஸ்ட் சீரக சம்பா அரிசியாவது வாங்கிட்டு வாங்க பிரியாணி செஞ்சு பார்ப்போன்னா, சீரக சம்பா அரிசி 150 ரூபான்ட்டு வாங்காமே வெறும் சிக்கனை மட்டும் வாங்கி போட்டிருக்கவ. நான் இப்படி சொல்லினாலும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரியாவது வாங்கிட்டு வருவான்னு நினச்சேன். ஆனால் அரிசியை வாங்கிட்டு வரல மக்களே. இனி வெக்கத்தை விட்டு இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் தான் வாங்கிட்டு வருவாங்க.